ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடிங் லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் கிவன் நம்பர் இஸ் எமிக்கேபிள் நம்பர் ஆர் நாட். நம்ம லாஸ்ட்டு 4 to 5 வீடியோஸாக வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸில் வந்து ப்ரோக்ராமிங் கேட்டால் எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி வந்து எந்த டெக்னிக்கல் வேர்ட்னா வந்து எமிக்கேபிள் நம்பர்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க, இல்லை எமிக்கேபிள் பேர்ஸ் சொல்லி கேட்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்லி பேர் சொல்லிட்டும் கேட்பாங்க. இது போல் கேட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி எமிக்கேபிள் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எமிக்கேபிள் நம்பர்ஸுங்கிறது 220, 284 இது ஒரு பேரு, 1184, 1210 இது ஒரு பேரு, 2620, 2924 இது ஒரு பேர். இதெல்லாம் வந்து எமிக்கேபிள் நம்பர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து 220, 284 இது 220ங்கிறது 1ல் இருந்து 220க்குள்ளே எந்தெந்த நம்பர்லாம் வந்து டிவைட் ஆகும். அதே போல் 284ங்கிறது 1ல் இருந்து 284க்குள்ளே, அதாவது 220ங்கிறது அதுக்குள்ளே தான். 220 வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா 220 ஒன் டைம் டிவைட் ஆகும். அதே போல் 284 ஒன் டைம் டிவைட் ஆகும். பட் அந்த நம்பருக்குள்ளே 219க்குள்ளே, அதே போல் இது 283க்குள்ளே எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும் சொல்லி பாருங்கள். இங்கே 220ங்கிறது 1ல் ஆகும், 2, 4, 5, 10, 11, 22, 44, 55, 110 இந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுமா? இதை வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து டிவைட் ஆகிற நம்பர், டிவைட் பண்ண ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ இந்த நம்பர்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 284 சொல்லிட்டு வரும். அதே போல் இந்த 284ங்கிறது 1ல் டிவைட் ஆகும், 2ல் டிவைட் ஆகும், 4ல் ஆகும், 71ல் ஆகும், 142ல் ஆகும். இந்த நம்பரில் மட்டும்தான் டிவைட் ஆகும். இதை வந்து நீங்கள் சம் பண்ணி பார்த்தீங்கன்னா 220 சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதனோட சம்மோட வேல்யூ வந்து இந்த நம்பருக்கு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்குது. அதே போல் இதனோட சம்மோட வேல்யூ வந்து 220 இந்த நம்பருக்கு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது, இது வந்து இதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குல்ல. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து எமிக்கேபிள் நம்பர், எமிக்கேபிள் பேர், இல்லை ஃப்ரெண்ட்லி பேர் சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நம்பர் N1 சொல்லிட்டு நேம் வச்சுக்கோங்க, இது N2ன்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கோங்க. இல்லை இது N1 இது N2 எப்படி வச்சாலும் ஓகே தான். யூசர் வந்து N1க்கு வந்து 220ங்கிற வேல்யூவும் N2க்கு 284ங்கிற வேல்யூவும் கொடுக்குறாங்க. அப்படின்னா 2 இன்புட் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் கிவன் நம்பர் இஸ் அபண்டன்ட் நம்பர் ஆர் நாட் சொல்லிட்டு ப்ரோக்ராம் பார்த்தோம். அது கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அதை வச்சு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறேன். ஸோ 2 இன்புட் வாங்கணும். 2 இன்புட் வாங்கிட்டு இதோட வந்து எந்தெந்த நம்பர்லாம் வந்து டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் வந்து 0 வருதோ அந்த சம்மெல்லாம் வந்து இது சம் பண்ணுறோம் இல்லை, இந்த சம்மெல்லாம் வந்து சம் 1 சொல்லிட்டு நேம் வைக்கிறோம். அதே போல் இது சம் ஆகிட்டு வர நம்பரை வந்து சம் 2ன்னு சொல்லிட்டு வச்சிடும். ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே சம் 1 = 0, சம் 2 = 0ன்னு சொல்லிட்டு வச்சிடும். அதுக்கப்புறமா வந்து டிவைட் ஆகிட்டு செக் பண்ணிவிட்டு, அதாவது ரிமைண்டர் வந்து ஒரு நம்பராக செக் பண்ணுவோம்ல, அது வந்து டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் எதுலாம் 0 வருதோ அது கூட வந்து இந்த ஒரு நம்பராக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம். அதே போல் இதுக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதனோட சம்மோட வேல்யூ, சம் 1ஓட வேல்யூ ஈக்குவல் டு இந்த N2ஓட வேல்யூக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அதே போல் இந்த சம் 2 இதெல்லாம் ஆட் ஆகிட்டு இதில் தானே 220ங்கிறது சம் 2ல் தான் இருக்கும். ஸோ சம் 2ஓட வேல்யூ N1க்கு ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது போல் பண்ணால் நம்ம என்ன பார்த்தோம், இது சம் 1ஓட வேல்யூ N2க்கு ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அதே போல் அதே நேரத்தில் வந்து சம் 2ஓட வேல்யூ N1க்கு ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இது 2 கேஸும் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அதை வந்து எமிக்கேபிள் நம்பர் இல்லை ஃப்ரெண்ட்லி பேர் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இது 2 கேஸில் எதனா ஒரு கேஸ் ஃபெயில் ஆனாலும், இது 2 கேஸ் ஃபெயில் ஆனாலும் வந்து நாட் எமிக்கேபிள் நம்பர் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெட்டர் ஃபைல் எழுதிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூசர்கிட்ட எத்தனை இன்புட் வாங்கணும், N1 2 இன்புட் வாங்கணும்ல. ஸோ printf enter 2 numbers.
ஸ்கேனர்ஸ் மூலியமாக ரெண்டு நம்பர் வாங்கிறோம். N1 N2 சொல்லிட்டு ரெண்டு நம்பர் வாங்கிறோம். இதெல்லாம் சம் பண்ணுறதுக்கு வந்து இனிஷியலாக வந்து sum1 ஈக்குவல் டு 0, sum2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இவ்வளோ வேரியபிள்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போது ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் வந்து 1ல் இருந்து 119 வரைக்கும், அதுக்கு I ஈக்குவல் டு 1. இங்கே ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால ஃபார் லூப்பில் ஐ சொல்லிவிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இன்ட் ஐ சொல்லிட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால I ஈக்குவல் டு 1 சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு I லெஸ் தென் 220 இது போல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 1ல் இருந்து 219 வரைக்கும் வந்து லூப் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறமா I ப்ளஸ் ப்ளஸ். நம்ம இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேக்ஸிமம் வந்து இதில் பாதி நம்பர் வரைக்கும் தான் டிவைட் ஆகும். அதுக்கு மேலே வந்து எந்த நம்பரும் வந்து டிவைட் ஆக போகிறதில்ல. அதே போல் 284ஓட பாதி என்ன 142 தான். அதுக்கு மேலே வந்து ஏதாவது நம்பர் டிவைட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ அதில் பாதி இருக்க நம்பர் இருக்கு தான் டிவைட் ஆகும், அதுக்கு மேலே இருக்க நம்பர் வந்து டிவைட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே I லெஸ் தென் இங்கே 220 எழுதக்கூடாது, N1 எழுதுகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு N1 டிவைட் பை 2 இது போல் எழுதிட்டிங்கன்னா N1ஓட வேல்யூ என்ன 220. 220ல் பாதி 110. ஸோ 110 வரைக்கும் கேஸ் செக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வந்து எந்த நம்பரும் டிவைட் ஆக பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதே போல் N2 ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது கூட N2 டிவைட் பை 2ன்னு எழுதிட்டோம் 142 தான் வரும். அதுக்கு மேலே வந்து எந்த நம்பரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 8 வச்சுக்கோங்க. 8ங்கிறது எந்த நம்பரில் டிவைட் ஆகும் 1 2 4 இந்த நம்பர் வரைக்கும் தான் டிவைட் ஆகும். அதுக்கு மேலே வந்து 8ஆல் தான் டிவைட் ஆகும். பட் நம்ம இங்கே வந்து அது கம்மியாக இருக்க நம்பர் வரைக்கும் தானே நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த 3 நம்பரில் டிவைட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் n சொல்லி வச்சுக்கோங்க. I லெஸ் தென் n சொல்லி எழுதிட்டிங்கன்னா 1 செக் பண்ணும், 2 செக் பண்ணும், 3 செக் பண்ணும், 4 5 6 7 8 இது போல் 8 லூப் ரன் ஆகும். நான் இதுவே I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 சொல்லி கொடுத்தா 1 2 3 4 இதோட ஸ்டாப் ஆகிடும். இதோட இந்த கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இங்கே 4 கேஸ் தான் செக் பண்ணுது, இங்கே 8 கேஸ் செக் பண்ணியிருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களே, ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களே. ஸோ அதனால தான் I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு N1 டிவைட் பை 2 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கேஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இஃப் N1 வந்து மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஐயோட இது N1 மாடுலோ I ஈக்குவல் டு 0 இதுக்கான மீனிங் என்னென்னா வந்து இப்போது N1ங்கிறது 220 அதில் வந்து 1லேருந்து இந்த ரூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பரில் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது அதோட மாடுலோ யூஸ் பண்ணுறதுனால ரிமைண்டர் வந்து 0வாக கிடைக்கும். எந்தெந்த நம்பர்லாம் வந்து N1 கூட டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் 0 வருமோ அந்த நேரத்தில் இந்த லூப்குள்ளே வரும், இஃப் கேஸ்க்குள்ளே வரும். இல்லைனா வந்து இஃப் கேஸை விட்டு வெளியே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 1 இருக்கும்பொழுது வந்து கேஸ் வந்து ட்ரூ ஆகிட்டு உள்ளே வரும், 2 இருக்கும்போது கேஸ் ட்ரூ ஆகிட்டு உள்ளே வரும், 3 பண்ணும்போது வந்து ரிமைண்டர் வந்து 0 வராது. ஸோ அதனால் இந்த கேஸ்க்குள்ளேயே வராது, டைரெக்டாக வந்து 3லேருந்து 4ஆக மாறிடும் லூப்பு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து போன ப்ரோக்ராம் abundant நம்பர் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். இங்கே என்ன பண்ணணும்னா வந்து sum1 ஈக்குவல் டு sum1 ப்ளஸ் I சொல்லிட்டு எழுதிடுங்க. இது மாதிரி பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோட வேல்யூ 1 ஸோ கேஸ் வந்து ட்ரூ ஆகிட்டு உள்ளே வரும். sum1ஓட வேல்யூ ஸ்டார்டிங்கில் 0 இருக்குது, 0 கூட ஐயோட வேல்யூ இப்போ 1 இருக்குது. இப்போ sum1ஓட வேல்யூ 1 சொல்லிட்டு ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இதை முடிச்சதுக்கப்புறமா கேஸ் வந்து இங்கே போகும், 1லேருந்து ஐயோட வேல்யூ 2ஆக மாறும். I லெஸ் தென் N1 டிவைட் பை 2ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ மறுபடியும் கேஸ்க்குள்ளே வரும், 2 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ sum1ஓட வேல்யூ இப்போது 1 சொல்லிட்டு இருக்கும், 1 கூட இப்போ 2 ஆட் ஆகிட்டு 3 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 3ங்கிறது கேஸ் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ கேஸ்க்குள்ளே போகாது, இந்த லூப்குள்ளே போகாது. மறுபடியும் 4 வரும், 4 வந்து ரிமைண்டரோட வேல்யூ 0 தான் வரும். ஸோ 4 ஆட் ஆகிட்டு 1 ஆல்ரெடி சம்மோட வேல்யூ 3ஆக இருக்கும், 3 + 4 7 சொல்லிட்டு ஒரு நம்பரை ஆட் ஆகிட்டு 284 சொல்லிட்டு வந்துடும். இது மாதிரி எழுதிடுறோமா?
இதே போல் எப்படி வந்து சம்மனோட வேல்யூ கண்டுபிடிச்சோமோ இதே சேம் டிட்டோ வந்து நீங்கள் எழுதிடுறீங்க. ஃபார் I = 1, I less than இங்கே N1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது N2ல் வந்து எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும்ல, N2 சொல்லிட்டு எழுதுகிறோம். பட் வந்து தேவையில்லாமல் எக்ஸிக்யூஷன் வீணாகும் சொல்லிவிட்டு N2 / 2ன்னு சொல்லி எழுதிட்டு I ++ பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இஃப் N2 மாடுலோ I = 0, எங்கெங்கெல்லாம் சம் 1 இருக்கோ அங்கெல்லாம் சம் 2ன்னு சொல்லி எழுதுகிறோம். எங்கெல்லாம் N1 சொல்லிட்டு இருக்கோ அங்கெல்லாம் N2ன்னு சொல்லி மாற்றிடுறேன். sum 2 = sum 2 + I சொல்லிட்டு எழுதுகிறேன். எழுதிட்டு இப்போது இந்த கேஸை எழுதிட்டுருங்க. sum 1ஓட வேல்யூ sum 2க்கு N2க்கு வந்து ஈக்குவல்ட் ஆகும். sum 2ஓட வேல்யூ N1க்கு ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து printfல வந்து amicable pair சொல்லிட்டு எழுதுறீங்களா, amicable pair சொல்லி எழுதுறீங்க. இல்லைனா வந்து not a amicable pair சொல்லிட்டு எழுதுறீங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஆப்ரேஷனில் என்ன கிடச்சிருக்குன்னா சம்மோனோட வேல்யூ வந்து ஃபைனலாக இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு வெளியே வரும்போது சம்மோனோட வேல்யூ வந்து 284 இருக்கும். சம் 2ஓட வேல்யூ வந்து 220 இருக்கும். இப்போது சம்மோனோட வேல்யூ வந்து 284, அது வந்து N2க்கு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கா, N2ஓட வேல்யூக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது. அதே போல் இங்கே சம் 2ஓட வேல்யூ 220, அது வந்து என்னோட வேல்யூக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ amicable pair சொல்லிட்டு வரும். இதுவே நீங்கள் வேறு எதனா நம்பர் கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து not a amicable pair சொல்லிட்டு அவுட்புட்டாக காட்டும். இது ப்ரோக்ராமிங் டெமோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ நோட்ஸில் பார்த்த ப்ரோக்ராம் அப்படியே இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே N1 N2ங்கிறது 2 இன்புட் வாங்குறதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஐங்கிற வேரியபிள் லூப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். sum 1 = 0, sum 2 = 0ன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் போன வீடியோவை, அதாவது abundant நம்பர் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப கிளியராக புரியும். இப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறேன், enter 2 நம்பர் சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். அங்கே வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்த வேல்யூ 220, 284 சொல்லிட்டு இங்கே என்டர் கொடுத்தோன்னா வந்து இந்த லூப்பில் வந்து N1 என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கான லூப் இது. அதோட சம் வந்து ஃபைனலாக வந்து இந்த லூப் வந்து எல்லாமே ரன் ஆகிட்டு வெளியே வரும்போது அதுக்கான சம் வந்து 284 இருக்கும். அதே போல் இது வந்து இன்புட்டாக என்ன கொடுத்த வேல்யூ N2க்கு வந்து 284 சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இந்த லூப் எல்லாமே ரன் ஆகிட்டு சம் 2ஓட வேல்யூ ஃபைனலாக என்ன இருக்கணும் வந்து 220ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது N1ஓட வேல்யூ வந்து 220, சம் 2ஓட வேல்யூவும் வந்து 220 இருக்குது. அதே போல் N2ஓட வேல்யூ 284, சம் 1ஓட வேல்யூ வந்து 284 இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கேஸ் வந்து இதில் பாஸ் ஆகிட்டு amicable நம்பர் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போது இதுவே வந்து இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆகிருந்துச்சுன்னா வந்து not a amicable நம்பர் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதை நான் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். enter 2 நம்பர்ஸ் சொல்லி கேட்குது. 220 ஸ்பேஸ் கொடுத்து 284 என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணால் 220 and 284 ஆர் amicable நம்பர் சொல்லிட்டு வருது. எதனாலனா வந்து இந்த கேஸ் வந்து பாஸ் ஆகிறதுனால. இப்போ வேறு எதனா நம்பர் சொல்லி இன்புட்டாக கொடுத்து பார்க்குறேன். 100, 200 and 200 ஆர் நாட் amicable நம்பர். ஏன்னா அதனோட சம்மோட ஈக்குவல்ட்டாக இருக்காது. இப்போது இந்த ரெண்டு ஃபார் லூப்பும் சேமாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து லைன்ஸ் வந்து அதிகமாகுதுல, இன்டர்வியூவில் வந்து இந்த லைனை வந்து கம்மி பண்ணுறது கூட கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ ஃபங்க்ஷன் காலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லூப்லேயும் நடக்க வேண்டியதை வந்து ஒரே லூப்பாக கொண்டு வர போகிறோம். அப்படி எப்படின்னா வந்து இப்படி எப்படின்னா வந்து N1 N2 வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குற இன்புட்டு sum 1 = 0, sum 2 = 0ன்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலாக கொடுத்து வச்சுருக்கோம். enter 2 நம்பர் சொல்லிட்டு ரெண்டு இன்புட்டை வந்து வாங்கிக்கிறோம்.
சம் ஒன் இருக்குல்ல, சம் ஒன் இல்லைன்னா சம் டூ, இது ரெண்டுமே இருக்குல்ல, இதை வந்து ஃபங்க்ஷன் காலாக இங்கே வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இது வந்து நானாக ஒரு கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் பாஸ் ஆகும்னா n1ஓட வேல்யூ 220ங்கிறது இதில் பாஸ் ஆகிட்டு இந்த நம்பர்லாம் வந்து டிவைட் ஆகிட்டு வர சம்மோட வேல்யூ வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சம்மோட வேல்யூ இங்கே வந்து 284 சொல்லிட்டு இருக்கும். அதே போல் மறுபடியும் சம் டூவோட வேல்யூ வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். எந்த நம்பரை பாஸ் பண்ணுறோம்? n2ங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். n2ஓட வேல்யூ என்ன? 284 வந்து இங்கே நம்பர் இதில் வந்து இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சம்மோட வேல்யூ இங்கே என்னவாக இருக்குன்னா வந்து 220 இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், n1ஓட வேல்யூ வந்து சம் டூக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கா, அதே போல் n2ஓட வேல்யூ வந்து சம் ஒனுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அது போல் இருந்தால் ஃப்ரெண்ட்லி பேர் இல்லை நாட் ஏ ஃப்ரெண்ட்லி பேர் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இது 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது ஒரே ஃபார் லூப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபங்க்ஷன் கால் மூலியமாக. இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி மட்டும் செக் பண்ணிக்கிறேன். 220 284 ஃப்ரெண்ட்லி பேர். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஏதாவது டவுட் இருந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.